இப்போ நீ வேலை போயிருக்கிற இப்படி சொல்லு. நான் வேலை போய்க்கிறேண்ணா. இப்போ அப்புறம் பேச்சு அப்புறம் அப்படி போகிறது தண்ணி எடுத்துன்னு அதுதானே, அப்படி போகக்கூடாது, கழுவிட்டு தான் போகணும். சூப்பர் போ. ஐயோ இதுக்கு வடி போடணும் ஐயா, புழு இருக்குது ஐயா, சின்ன சின்ன புழு இருக்குது. யானை இறக்குறோம் ஆண்டவனை எம்பெருமானை மகாமணியப்பா. புழு நிறைய இருக்குது. ஐயோ இல்லை மாட்டு கொண்டு போய் ஊற்றுறது கேட்டு போகிறேன். மாட்டுக்கு ஊற்றுறதுனால மாடு மேப்பம் பண்ணுவேன்ப்பா. அது ஒரு உயிர் தானே ஐயா. தினம் அந்த கொடி அந்து போயிரு, இப்படியே அது போடு. நீ குளத்துக்கு வேற கொடி மாற்றிட்டேன். வேற கொடி மாற்றிட்டியா? அதை மாதிரி அங்கே வீசி. சூப்பர் சூப்பர். இது வேற கொடி. வெள்ளர்னு பாம்பாட்டு வைக்குது அந்த கொடி. அதான் அன்னைக்கானே அது உன்னுக்கிட்ட இன்னும் சொல்லலாம். அதை சொன்னா சொல்லி இதை இப்படி தண்ணிக்கு வந்தேண்ணா. அவத்து குறத்து ஊற்று வரும் ஒரு பாம்பு தில்லுட்டியாந்து. அப்புறம் இது இத்தோடு தானே கொஞ்சம் 30 மாதிரி போச்சாண்ணா. தண்ணி குடியா போச்சுண்ணா. மேலேயும் போகல கிளம்போது தண்ணி வந்துட்டாம்மா. கிணறு இந்த கிணறு தோணுன புதுசில் காடே. அதை ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? பாம்பு உள்ள விழுந்து நம்ம தண்ணி கூட சாக மாட்டோமா? அதெல்லாம் சாக மாட்டோம். அது விஷம் வரும். அப்படியெல்லாம் விஷம் வராது. பாம்பு நீ ஊறிக்கிட்டே கிடந்ததுனாலுமே என் தண்ணியை வடி போட்டு குடிச்சின்னா அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. அது எதுக்கு ஆகுது? அது என்ன விஷம் தண்ணிக்குள்ள கக்கிட்டே இருக்குதா? அப்படிதான் கக்குது. கக்கு. அப்படி கக்குனால இந்த அரக்கண தண்ணியில் ஒரு துளி வேலை அதுக்கு தண்ணி தான் அடிக்கும் இல்லையா? பார்த்து நீ தண்ணிக்கு வந்தேன். பார்த்து நீ அப்போ நான் பக்கத்துக்கு வந்தது கடைசி நாக்கு நீட்டி எட்ட முடியாத எட்டி வழக்கு நக்கி போகுதில்ல அந்த பாம்பு தண்ணியை. அது ஓடி போச்சு தண்ணி நக்கி. பார்த்துக்கோ. அது ஒரு பாம்பு. அது கொஞ்சம் பாம்பு தான். நீ தவக்காய் எங்கே போய் பொழைச்சக்கடா போடான்னு விட்ட பாரு, அந்த ஊத்துல நக்கிட்டு போச்சு தண்ணி. தவக்காய எங்கே போய் பொழைச்சக்கடான்னு நீ தள்ளி விடலையா? ஆமாம் தவக்காய். ஆமாம் தவக்காய் தானே. தவக்காய் தான். அதில் தான் நக்கிட்டு போச்சு அந்த பாம்பு. பார்த்துக்க. நான் அந்த பாம்பு வந்து நான் வந்து தேலை கண்டாலும் அடிக்க மாட்டேன். முதல்ல இந்த வேலையை பண்ணிட்டு இருந்தேன். ஒரு எல்லாம் வேட்டையாடிட்டு தான் இருந்தான் அப்பெல்லாம் 20 வருஷத்துக்கு முன்னால். இப்போல்லாம் வந்து எந்த உயிரையும் சீக்கிரம் கொல்லணும்னு நினைக்கிறது இல்லை அப்படின்னு நினச்சி கொண்டுருவேன். சாரை மற்ற இதெல்லாம் வந்து வெட்டி பாம்பெல்லாம் கையிலேயே பிடிச்சிருவேன். அது நிறைய வருது. ஆமாம் நாகனை பிடிச்சதில்ல. நல்லா கரிஞ்சாரை வெள்ளச்சாரை மஞ்சச்சாரை எல்லாம் இப்போ பிடிச்சிருக்கிறேன். பாம்பாலும் பிடிக்க மாட்டேன். ஆனால் முதல்ல திடீர்னு எடுத்து பாறையில் அடிச்சு கொண்டு போடுவேன். இப்போல்லாம் எதையும் கொல்லணும்னு தோன்றதில்லை. அப்படியே நீ பக்கத்துலேயே ஊறிட்டு போயிடுச்சுனாக்கா நீ வாட்டுக்கு போட்டு போகிறதுல உள்ள விழுந்துருதே. அது உள்ள விழுந்தவன்ற ஆள் மேலே விழுந்து தலை மேலே விழுந்தது. தண்ணிக்குள்ள என் மேலே விழுந்தானே ஏதாவது பார செந்தில். இப்போல்லாம் நம்ம எந்த உயிர் என் மேலே ஒரு பாம்பு கொஞ்சம் ஏழா இருந்தாலும் சரி பாம்பா இருந்தாலும் சரி நிறைய இருந்தாலும் சீக்கிரம் கொல்லணும்னு தோன்றதில்லை. முதல்ல சின்ன பையனா இருக்கையில் வில்லு எடுத்துட்டு வில்லும் கையுமாவே திரிவேன். ஆமாம் ஒரே குறி போடுறதில்ல. ஆமாம் எனக்கு வில்லே போட சின்ன வயசுல போது போடலண்ணா. சின்ன வயசு 1990 ஆமாம் 90 10-12 வயசு தான். வில்லும் கையுமாவே திரிவேன். வில்லி போட்டு தின்னலாண்ணா. இப்போல்லாம் எந்த உயிரும் கொல்லணும்னு தோன்றது. நம்மளுக்கு வந்து அந்த இது வராது. ஏதோ ஒரு கழுகோ அடித்து ஏதோ இந்த மைனாக்குருவி பெருமைனாக்குருவி பனங்காரக்குருவி இதெல்லாம் வந்து கால் ஒடிஞ்சு உளுந்து தப்பிச்சு காலு கீழே உடஞ்சி உளுந்து கிடக்கு. அதுக்கு ஏதாவது கட்டை போட்டு போகலான்னு தான் தோணும். எல்லாரை வந்து கொண்டு ஏதோ பண்ணணும்னு தோன்றதில்லை. ஆமாம் ஏன் நம்ம இயற்கை எல்லாத்துக்கும் தான் இடம் கொடுத்துருக்குது. உனக்கும் எனக்குமா மட்டுமா கொடுத்துருக்குது. வேஜ் எப்படி கல்லை வச்சு அமுத்திட்டு வர்ற? அப்படி இருந்தால் அப்புறம் கொஞ்சம் அமுத்தின்னு தான் ஆகும். அப்புறம் அந்த குளத்துல தண்ணி மாட்டியா? அது எப்படி 2 டைம் எப்படி கூட்டி தூக்கி போவேன்? அதனால பண்ணுறேன் நான். அந்த குச்சியில் எடுத்து அப்பாறு தட்டு வீசி தண்ணி குடிச்சு. ஆமாம் அதுதான் கல் வச்சு அமுத்துறது. அழகாக தூக்கி வீசிட்டு இந்த கல்லெல்லாம் ஒரே இதில் நவுத்தி போட்டு அழகாக நின்று நாம கூட இதுக்குள்ள விழுந்துடுவோம். ஆனால் அது விழுகாது. அது உள்ள பூந்து பூவெல்லாம் இடிச்சு மூட்டு போயிடண்ணா. நீ ஆடுதியா? ஆமாம் நீ அங்கெல்லாம் போயிடாத. அப்படியே அங்கே எதுக்கு நான் போகிறேன்? எங்கே? இல்லை அந்த மரத்தால் போய் மேய்ச்சிடாத வலிக்கி விட்டுரு. மரத்தாலும் போய் மிதிக்க மாட்டேன். நான் அதான் சொல்கிறேன். அது ஒரு நாள் என்ன ஒன்று தெரியுமா? நிறைய நாள் ஒரு நாள் என்ன குடத்தை புடக்கணும் கொடி ஏற்றது உள்ள வந்து எடுத்துக்கிறேன். நிறைய நாள் உள்ளதானே உள்ளாங்க கொடி ஏற்றுறோம் கப்பு போட்டுக்கணும். இந்த தேங்காய் நார் கப்பு. ஆமாம் அது வந்து
போட்டுக்கணுமாண்ணா அக்கா தல ஆமாம், அது போட்டுக்கணும். காலையிலேருந்து டீ குடிக்கல. ஆனால் இப்போ என்னமோ சோத்தது 2 தடவை தின்னங்காட்டிக்கு டீ குடிக்கலாமான்னு தோணுது. குடிச்சிட்டு வந்துக்கலாமால? பேசாமல் லெமன் டீ போட சொல்லிடலாமா? எலுமிச்சங்காய், காட்டு எலுமிச்சங்காய் இருக்குது, சரி குடி. லெமன் டீ போட சொல்லலாம். நீ போன அப்புறம் சரி, நீ இன்னொரு நாள் போயிட்டு வரக்குள்ள டீயை வைக்க சொல்கிறேன். லெமன் டீ சாப்பிட்லாம், அது தப்பு கிடையாது. சரி சாமி. ஓய், நீ அப்போ அதை போனியல்ல எங்கே? அங்கே தான். நான் எங்கெல்லாம் இப்போ உபகரணத்துக்கெல்லாம் சார்ஜ் போடுறப்போ 2 தடவை போனேன். அதுக்கு தான் போனியா? டீ குடிச்சிட்டு வரலாமாங்க? கடையிலலாம் இப்போ டீயே குடிக்கிறதில்ல. போனால் ஏதோ லெமன் ஜூஸ்மாக கேட்பேன், இல்லைன்னா இந்த சப்போட்டா ஜூஸு, அது என்னது இந்த முலாம்பழம் கிளாம்பழம் சாப்பாடு ஜூஸு நல்லா இருக்குதா? நல்லா ஜூஸு நல்லா தான் இருக்குது, ஒழுக்கமாக போட்டான். ஆமாம். ஆனால் கீழே ஒரு பழம் சப்போர்ட் பழம்னு கொடுக்குறாங்கன்னு சோறு. அதுதான் சொல்கிறேன், அதான் சப்போட்டா பழம். அது என்ன முந்தி பழமா இல்லையா? அது வேற, பேரிச்சம்பழம் வேற. பேரிச்சம்பழம் வேறு, முந்தி பழம் வேற. முந்திரி பழம் இப்போ மேலே காட்டில் இருக்குது, அதுதான் சப்போர்ட் பழம் வேற. ஆமாம். அது ஒரு ஆள் வந்து அது எங்களுக்கு கரும்பு கொண்டு போயிருந்தாங்க. கரும்பு போயிருந்தான் ஒரு ஆள். அவர் வந்து கரையாந்துறாரு. இந்த பழத்தை கொண்டு போய் அந்த ஆள் கூட அப்படின்னு இருந்தாங்க. நான் கரும்பு போயிட்டு கரும்பு போயிட்டு கிடந்தேன். இந்த கல்யாணத்துக்கு சினிமான் புள்ள புதுவாரு. ஆமாம், தாங்க வேலை தாங்க சொல்லு. அதான் அந்த டைமில் புது காலம் கட்டினுக்குது. வேறு சைன் நாங்கள் அமைஞ்சிட்டு தான் கரும்பு போட்டோம். 800 ரூபா போட்டுனேன், 400 ரூபா போட்டுனேன். இந்த பழத்தை கொண்டு போய் அந்த ஆள் கொடு. எனக்கு அது ஒரு ஆச்சரியமாக இருக்குதானே எனக்கு. எப்பவுமே இந்த பழம் எங்கேயும் கிடைக்குது, இந்த பழம் எப்படி கிடைச்சி அவங்கள மட்டும் நிறைய பழம் இருக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு வந்தேன்னா. அது அந்த பழம் எந்த நேரம் இருக்குது தெரியுமா? நம்ம துப்பரம் பழம் இருக்குது பாரு. ஆமாம், அந்த நேரம் தான். அது கொஞ்சம் துப்பரம் பழம் வந்து 5 கிலோமீட்டர் இருக்கும். அது அப்படி இல்லை, கொஞ்சம் அப்படி இந்த பிள்ளை நேரமாக இருக்கிற பழம். இது பிள்ளைக்கு நேரம். ஆமாம், பிள்ளை பார்த்தா அந்த பழம் பார்த்து கரெக்டாக பிள்ளை நேரம் அந்த பழம் செய்யணும் ஐயா. புரியுது. அந்த செடி நேரம் அப்புறம் அது என்ன பழம்? அது என்ன பழம் தெரியலையா? அது சப்போர்ட் பழம். ஆனால் தின்னும்போது நிற்கிது, இனிக்கும். ஆனால் கசக்கலை. கசக்காது, லேசாக தெவல் அடிச்ச மாதிரி எப்படி கொஞ்சம் ருசியாக இருக்கும் அப்படிங்குது. ஆனால் இந்த வேப்பங்காய் கசக்கும், அந்த பழம் கசக்கிறதில்ல. வேப்பங்காயில் கஷ்டமா? வேப்பங்காயில் கசக்கும். இன்னும் மறுபடியும் தண்ணிக்கு போறியா? வேப்பங்காய் கசக்கணும். யோ, மறுபடியும் தண்ணிக்கு போறியா? போகணும். போகணுமா? டீ வைக்க சொல்லாமையா? டீ வச்சுட்டு வேறு இந்த காட்டு அனுப்பிச்சி இருக்குதுல்ல, துளி வேலை சூப்பராக 3 பழம் நேற்று பொறிச்சு வச்சேன், அதில் புழிஞ்சிட சொல்லி என்ன பொறிச்சிட்டு வரேன். காய் கிடக்குது மேலே. லெமன் டீ. இந்த லெமனை நீங்கள் வந்து வாழ்க்கையில் சிங்கமே சாப்பிட்டுக்க மாட்டீங்க அக்கா. அம்மாவில் போய் அக்கா அக்கானே வருது, எல்லாம் அவங்கள கூப்பிட்டு லெமன் டீகள். துளி துளிதான் இருக்கு, பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கு. நீங்க சாரை எப்படி இருக்குதுன்னு மட்டும் பாருங்க. நீ குடிச்சு பாரு, உடம்பு சும்மா சல்லுன்னு இருக்கும். 20 கொத்தவரங்காய், 1 எலுமிச்சம்பழம் போடணும், பெரிய எலுமிச்சம்பழம் போட்டு 2ஆ நறுக்கி போட்டுறணும். அப்படியே அதில் கொத்தவரங்காய் ஜூஸ், கொத்தவரங்காய் ஜூஸ் நல்லா இருக்குல்ல. சங்கன்னு சட்டி உட்காந்து சூப்பராக இருக்கு. கொத்தவரங்காய் எமர்ஜென்சி அடுப்பு அதுக்கு இருந்தது கடையில். அது பாட்டு அங்கிட்டு போகும் இருக்குல்ல ரேட்டு. முதல்ல காற்று பரப்பிட்டு அடிக்கும், அதுக்கு தான் அப்படியே அங்கிட்டு வெளியில் செவுறு அடிச்சுட்டோம்னா அந்த கடாயை வச்சுட்டு அந்த செவுரை வைக்கணும். கடாய் வந்து அந்த செவுத்துல அடிக்கக்கூடாது, அப்போ காற்று அலமோதாது, அடுப்பு அமைதியாக எரியும். அங்கே இருக்கு அந்த ஒரு கிண்ணத்தில் போட்டு கொடு. சூப்பராக இருக்கும். டீ வைங்க, சாப்பிட்லாம். லெமன் டீ சாப்பிட்லாம், கண்டதெல்லாம் திங்கக்கூடாது.
2 வயசு குழந்தை மாதிரி தாத்தா சரி இருக்கும்போது வரணும்னு இருந்தேன் முடியாமல் போச்சு. எப்படியாவது வந்து பார்த்துடணும்னு அது உயிர் பூரா அதுகிட்ட பாதி இருக்கும். நீ வேற அதுகிட்ட பாதி இருக்கும். நீங்க எல்லாம் போயிட்டீங்கடா. அப்போ இது மேல அந்த தம்பி மேல 12 மணிக்கு ராசாண்டால் வரதுக்கு முன்னாக காணும் இன்னும் வரலன்ட்டா துக்காது இருக்கிறேன். அது வந்து இந்த நேரில் அப்படின்ற யார் நீ திட்டுற அப்படின்னா நீ என்னமோ அப்புறம் நான் அது தரேன் சுற்றி முற்றி பார்த்தீங்களா நாடுபாடு ஒருத்தர் இல்லையே இது என்னடா அப்படின்னு பார்க்க ஒன்றும் இல்லை. அப்புறம் அதுக்கு பின்னால் தான் அப்புறம் வந்தாங்க அண்ணாலும் அது. ஆனால் இங்கே விட்டு அது போகாது ஐயா, காட்டை விட்டு போகாது, வீட்டை விட்டு போகாது. இந்த தம்பிக்கிட்ட இங்கே பாரு, இந்த தம்பி மேலே ஆவல் நிறைய இருக்கும். பார்க்கும் தம்பி வருதா இங்கே வரலையான்னுலாம் பார்க்கலாம். இப்போ தண்ணி இருக்கிறது சூப்பராக நாங்கள் சோளை பறி சாப்பிடுங்க. எனக்கு நீ வச்சு சாப்பிடு. சாப்பிடுங்க. இல்லை அதுக்கு நொறுக்கு தண்ணியெல்லாம் நான் திங்க இதில் ஒன்று இதில் ஒன்று இல்லை நான் திங்க மாட்டேன். நிறைய கிடைக்கும். அரிசி முறுக்கு தானே இருக்குது. ரொம்ப நல்லா இருந்தால் குக்கு மாட்டேன். குக்கு மட்டும் கொடுங்க. போதும். இது சின்ன கொட்டையில் வந்து நிற்குமா டீல பொரி பொரி மிச்சம் நல்லா போட்டு குடிப்பேன் சின்ன வயசில். இப்போ என் தங்கச்சி செய்யுது அந்த மாதிரி. நல்லா இருக்கும். டீகள் வந்து பொரி மிச்சரு போட்டு சாப்பிடுவாங்க. போட்டு கொடுத்து கொடுத்து நாளைக்கு என் தங்கச்சி அப்படி குடிக்கும் ஆயா. ஆயாவே அப்படி குடிச்சிருக்குமே. ஆயா குடிச்சிருக்கேன். ஆயா குடிக்கும். உயிர் என்ன டேஸ்ட் இருந்து இங்க பா, உனக்கு வேணும்னா இல்லாம இருக்கும். குப்பனுக்கு வந்து பொரியோ ஏதோ இல்லாம இருக்கவே இருக்காது. இருக்காது. ராசாவுக்கு கிட்ட கொடுத்துருக்கேன் சோளை போய் தின்னாங்கண்ணா. முறுக்கு 2 கூட சோள பொரி கொடுங்க. முத்து முத்து பால் வாங்கிட்டு வரியா? பால் வாங்கிட்டு வரியா? வேண்டாம், போயிட்டு வர வேணாம் போயிட்டு வர முடியாது. நல்லா வாங்க யாரும் வீட்டுக்காரு இது யாரும் வீட்டுங்களை கொடுக்க மாட்டாங்க. என்ன ஊருன்னு நினைச்சிட்டீங்களா? பால் வீட்டில் கொடுக்க மாட்டாங்க. உங்களால் ஒருத்தரும் கலக்க மாட்டாங்க ஒன்றும் மாட்டாங்க. சொசைட்டி அப்போ மிந்தி தூக்குவாளி தூக்கிட்டு ஓடுனீங்க, நான் வீடியோவில் பார்த்தேன். எங்க தூக்குவாளி தூக்கிட்டு அது காலையில் போனோம். அது எங்கேயோ நேரம் போனோம். ஆளுக்கு கொடுத்தே ஆகும்னாங்க. அது காலையில் போகணும். அது ஒரு 2 பாலுக்கு எத்தனை 10 கிலோமீட்டர் நம்ம நடந்தோம். எடுத்துட்டு வா, சக்கரை டப்பாவையும் எங்களுக்குள்ள டீ தூள் இருக்குது. எங்களுக்கு சக்கரை அளவாக போட்டு எலுமிச்சங்காய் புழிஞ்சிட்டின்னு சூப்பராக இருக்கும். அதுக்கு ஸ்பூன் போடணும். ஸ்பூன் இல்லை, ஸ்பூன்னா நம்ம வந்து அளவாக போடலாம். குப்பனுக்கு முறுக்குலையா? கொடுத்துக்கிறேன் குடாயா ஆயா, குடாயா உனக்கு கொரியரில் வேணா நான் அனுப்புகிறேன். குடு குடு. கொரியர் வரும் கொரியர். டீ போடுங்க அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். நான் தண்ணி மோர் நான் குடிக்கிறேன். முறுக்குந்தா முட்பாடா எவ்வளோ திட்டமாக பெற்றிருக்காரு பாரு தாத்தா. முறுக்க இதுக்கு மேலே ஹைட் இல்லாமல் கணக்கு போட்டு பெற்றிருக்காரு. பக்கத்து அவர் பக்கத்து நாட்டுக்காரர் அப்படி தான் போவார். பக்கத்து நாட்டுக்காரர் தான், ஆப்பிரிக்கன். ஆயா ஆயாய், நான் மட்டும் இங்க இருந்தேன்னு வச்சுக்க மெட்ராஸ்ல, உன்னை கையோட இடுப்புல தூக்கி வச்சுட்டாவது போயிருவேன். ஏய், எவன்கிட்டயாவது காசு கொடுத்தாவது இந்த ஆயா அது வரைக்கும் கொண்டாந்து விடுங்கறான்னு உன்னை தூக்கிட்டு வர சொல்லிடுவேன். இதுதான் எலுமிச்சம்பழ டீ. யாருக்கு? சூப்பர் போ. அதுலேயே கொதிக்கிட்டு காப்பி தூள் போட்டிருக்காயா? அதுல தூள் இருக்கு, எலுமிச்சம்பழம் இப்ப சேர்க்கணும். குப்பன்னு கதை கொடு. குப்பம் ஏன்னா எலுமிச்சம்பழ டீ குடுக்குறியா? வா வா வா, அப்போ வா குடிச்சிட்டு போய் கழுவு வா. ஆயா ஆயா, நீ குடிக்கிறியா? எலுமிச்சம்பழம் போட்டு சும்மா குடிக்கிறியா? சரி கூட, அந்த டம்ளர் கொடு. எத்தனை டம்ளர்? குப்பனா இங்க வா. சக்கரை போட்டுடாத. ஐயோ வாயா, ஐயோ ஆறி போயிரு வாயா. போட்டுண்டா நான். கொண்டாத ஐயா இருக்கு, இன்னைக்கு மழை இருக்கு. மேகத்தை பா, கிழக்கு மேற்கு வடக்கா, அதுக்கு தான் எலுமிச்சங்காய் போட்டு அந்த மாதிரி அங்கே போயிருக்கா மழை. பார்த்தியா? எங்க இறங்கிச்சு பாரு, அங்கே போயிது பாரு. அது மேக்கப் கிழக்க பெய்யுது. கூடையால் எடுத்து வச்சுருக்காங்க. இது இங்கே நடக்குது. அது மேக்க வடக்கு வந்து எங்கே வராது.
கிழக்க சரியானும் இங்கே சரியானும் சரி வச்சு இங்கே வரும் மழை மேற்க சரிஞ்சால் இங்கே சீக்கிரம் வராது அது அப்படியே போயிடும் இது வந்து 7 வருஷமாக காடு சுற்றி நாமளும் கண்டுபிடிச்சது தான் கிழக்கு சரிஞ்சதுன்னு வேணால் நல்லா நின்று பெய்யும் ஆமாம் நீ ஒழுங்கா பாடுபட்டீங்கன்னா இன்னும் என்னென்ன இருக்கும் இந்த காட்டில் தெரியுமா? நல்லா நறுக்குன்னு கேட்குது அம்மா. தண்ணி மழை பெய்யும் காய் எப்படி வரும்? உங்களுக்கு எலுமிச்சம்பழம் ஊற்றல. அதான் கொஞ்சம் வா எலுமிச்சம்பழம் டீ குடிக்கல வா. அப்பனா லெமன் டீ குடிச்சியா? எப்படி இருந்துச்சு? அதுதான் கொஞ்சம் எலுமிச்சம் புளிப்பு வாசம் தான் வரும். வரும் இனிப்பும் கொஞ்சம் வரும் கொஞ்சம் புளிப்பு. அதான் புளிப்பு லெமன் டீ. உனக்கு ரசிக்க தெரியல, ரசிச்சு ருசிச்சு குடிக்க தெரியல. அது சாமி அது காப்பி யாராவது குடிக்கல, காப்பி எல்லாமே குடிக்கலாம். ஏன் கொஞ்சம் புளிப்பு. ஆமாம் இங்கே யா போயிட்டு இருக்கிறையோ ஐயா எங்கே போகிற சொல்லு, எங்கே போகிற? தண்ணி போய் அந்த தண்ணி விளக்குனா தீந்துருதாண்ணா, விளக்குனா தண்ணி தீந்துருது. அது போய் எடுத்துன்னு வரேன் தண்ணி.